கொள்கைக்கு ஆதரவா நாங்க கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார்ல. மக்களுக்கு மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுங்களுக்கு கையெழுத்து வாங்க துப்பில்ல. மாறாக என்ன பண்றாங்க, ரூ. 5 பிஸ்கெட் பாக்கெட்ட பிள்ளைங்களுக்கு குடுத்து, லஞ்சமா குடுத்து பிள்ளைங்கள கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. பல குழந்தைங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. ஒரு சில குழந்தைங்க இவங்களுடைய அழுத்தத்துக்கு பயந்துகிட்டு அங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்படி குழந்தைங்க கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு விஷயத்த என்னைக்குமே இந்த சங்கி கூட்டம் நேர்மையா செஞ்சதே இல்ல. உண்மையிலேயே உங்களுடைய மும்மொழி கொள்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதை பத்தி மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி விளக்கமா சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கணும். அதை விட்டுட்டு இப்படி பிஸ்கெட்டை கொடுக்குறேன், சாக்லேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு இந்த புள்ள பிடிக்கிற வேலையில இறங்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கும் புள்ள பிடிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்?